ஹாய் கைஸ், இந்த வீடியோ நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்க ஒரு ரிவெஞ்ச் மூவி தான். 1861 இருந்து 65 வரையில அமெரிக்காவில உள்நாட்டு போர் நடந்த பீரியட் அது. அந்த டைம்ல அமெரிக்கன் யூனியன்ல இருந்து வெஸ்ட் அமெரிக்கா தன்னை ஒரு தனி நாடா அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லி போர் தொடுத்திருப்பாங்க அமெரிக்கன் யூனியனோட. அந்த பீரியட்ல நடக்கிறதா இந்த வீடியோல நம்ம பார்க்க போற அந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ஒன்லைனர் பாத்தீங்கன்னா, அமெரிக்கன் யூனியனோட கேப்டன் ஒருத்தன் தன்னோட சோல்ஜர்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு வெஸ்ட் அமெரிக்கன் ஆர்மியோட சோல்ஜரோட வீட்டை போயிட்டு சூறையாடுவான். அதோட மட்டும் இல்லாம அந்த சோல்ஜரை கைது பண்ணிட்டு அவனுக்கு எதிர்க்கவே அவன் குழந்தை ஒய்ஃப் ரெண்டு பேரும் வீட்டோட தீ வச்சு கொளுத்திடுவான். அப்படி கொளுத்துற அந்த கேப்டனை பழிக்கு பழி தீர்க்கிறதுக்காண்டி 5 வருஷமா தேடி தீருவான் அந்த சோல்ஜரு. இந்த கேப்டன் ஒரு 5 வருஷமா பள்ளத்தாக்குல தலைமறைவா வாழ்ந்துட்டு இருப்பான். கடைசியா அந்த கேப்டனை தேடி தீர்த்து கட்டினானா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட முழு கதை. இந்த படத்தை பாத்தீங்கன்னா நல்லா சுவாரஸ்யமா நல்லாவே போகும். படத்தோட பேர் பாத்தீங்கன்னா செராஃபிம் ஃபால்ஸ். 2006 வெளில வந்த படம். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஆர்ஜே கதை சொல்லி ஆர்ஜே. நம்ம சேனலோட தனித்துவம் பெரும்பாலான யூடியூப் சேனல்ல போடாத படங்களை எடுத்து வரதான் நம்மளோட முயற்சி. அதை பார்த்து நீங்க சிலாகிறதுல மட்டும் நமக்கு மகிழ்ச்சி. இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு படத்தை பார்க்க ஆரம்பிங்க. படத்தோட ஓப்பனிங்ல தான் குழந்தைக்கு வீல பிக்ஸ் பண்ண கத்து கொடுத்துட்டு இருக்கிற இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ கார்வர். வெஸ்ட் அமெரிக்கன் சோல்ஜரா இருப்பான். சடனா குதிரை சவுண்ட் கேட்க தலையை தூக்கி பாக்குறான். தூரத்துல பார்த்தா அமெரிக்கன் யூனியன் ஆர்மி இவனை தேடி வந்திருப்பானுங்க. அதை பார்த்து அவன் தான் குழந்தைய கூட்டிக்கிட்டு ஓடுறான். ஆர்மி எல்லாம் அவனோட வீட்டை போய் சுத்து போட்டுறானுங்க. அங்க பார்த்தா அவனோட ஒய்ஃப் நின்றுட்டு இருக்கா. அவன் ஆர்மி கிட்ட நாங்க எதுவும் பண்ணல, நீங்க எங்க திரும்பி போங்க அப்படின்னு சொல்றா. அவகிட்ட பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிற இவன் தான் கிடன், அமெரிக்கன் யூனியனோட கேப்டன். அவன் சொல்லுவான், நான் உங்களெல்லாம் பார்க்க வரல, உன் ஹஸ்பண்ட கைது பண்ணதான் வந்திருக்கான் அப்படிமா. என் ஹஸ்பண்டுங்க இல்ல, நீங்க இங்க இருந்து கிளம்புங்க உடனே அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. உடனே அந்த கேப்டன் சோல்ஜர்ஸ் விட்டு வீட்டெல்லாம் தேட சொல்லுவான். இவனுங்க தேடி பார்த்து வீட்டுல யாருமே இல்ல அப்படின்னு வந்து சொல்லுவானுங்க கேப்டன்ட்ட. ஆனா உள்ள ஒரு குழந்தை தொட்டில இருக்கும், அதை அவனுங்க பாத்துருக்க மாட்டானுங்க. திரும்பி வந்தவனுங்க அவளை பிடிச்சி சித்திரவதை பண்ணுவானுங்க. உன் ஹஸ்பண்ட் இருக்கிற இடத்த சொல்லிடு, இல்லைன்னா உன் வீட்டை கொளுத்திடும் அப்படின்னு மிரட்டுவானுங்க. அப்பயும் அவன் திரும்பி வாயை திறக்காதா தெரியல. இவனுங்க எவ்வளவு சொல்லி அவன் வாயை திறக்காதனால பக்கத்துல அந்த வீட்டுக்கு தீ வச்சிடறானுங்க. தூரத்துல மறைஞ்சிருந்த கார்வர் இவனை தீ வச்சதை பார்த்துதான் அங்க இருந்து ஓடியாருவான். ஓடி வந்தவன ஆர்மி வந்து பிடிச்சிருவானுங்க. கேப்டன் அவன்கிட்ட நீ எங்க வச்சிருக்க வெப்பன்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்பான். இவன் என்கிட்ட எந்த வெப்பன்ஸும் இல்ல அப்படின்னு சொல்ல, நீ நாட்டுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிற ஒழுங்கா உன்ட்டு இருக்கிற வெப்பன் எல்லாரையும் என்கிட்ட ஒப்படைச்சிரு அப்படின்ட்டுவான். இவனும் இல்லன்னு சொல்ல, சோல்ஜர்ட்ட சொல்லி வீட்டு ஃபுல்லா தீ வைங்க, இருக்கிற வெப்பன் அதுலயே எரிஞ்சு போகட்டும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டுருவான். இவனுங்களும் வீட்டை சுத்தி தீ வைக்க ஆரம்பிச்சிருவானுங்க. இவங்கிட்ட உங்க குழுக்கள்லாம் எத்தனை பேர் இருக்கீங்க, உங்க ஆயுதங்கள்லாம் எங்க பதுக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பான். அந்த நேரம் பார்த்தா தீ ஃபுல்லா வீடு ஃபுல்லா பரவிடும். அதை பார்த்து அவனோட ஒய்ஃப் பதற ஆரம்பிச்சிருவா. என்னன்னு பார்த்தா உள்ள இவளோட பச்சை குழந்தை இருக்கும். அது ஆனா இவனுக்கு தெரியாது. அதை பார்க்காமலே இவனை வீடு ஃபுல்லா தீ வச்சிருவானுங்க. தீய பார்த்து அவனோட ஒய்ஃப் அந்த குழந்தைய காப்பாத்துக்காண்டி உள்ள ஓடுவா. அவங்கள புடுங்கிட்டு அவன் பின்னாடியே அவனோட குழந்தையும் ஓட ஆரம்பிச்சிருவான். இப்ப 2 பேருமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற வீட்டுக்குள்ள ஓடுவாங்க. இவன் ஓடி போய் அவங்கள காப்பாத்தலாம் அப்படின்னு பார்த்தா இவனை புடிச்சுக்கிட்டு அவனை அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அவனை முட்டி போட சொல்லி துப்பாக்கியிலேயே குத்த அவனும் தப்பிக்க முடியாம கத்திக்கிட்டு இருப்பான். அப்பதான் அந்த கேப்டனுக்கு தெரியும் நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிப்பான். அந்த வீட்டை பார்க்கையில அவன் ஒய்ஃப் குழந்தைய தூக்கிட்டு உள்ள நிப்பா. அதை பார்த்த கேப்டனுக்கு அப்பதான் தெரியும் அந்த குழந்தையோட வச்சு தீ வச்சிட்டோம் அப்படின்றது. இவனும் குழந்தைய தூக்கிட்டு அந்த தீல இருந்து எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முயற்சி பண்ணுவான். ஆனாலும் அவங்களால தப்பிக்க முடியாது. கண்ணுக்கு எதுக்கு தான் குடும்ப எரியாத காப்பாற்ற முடியாத வேதனையில முட்டி போட்டு கத்த ஆரம்பிச்சிருவான் கார்வர். இதை பார்த்த கேப்டன் கிடியனுக்கு மனசாட்சி உறுத்த ஆரம்பிச்சிரும். அவன் கார்வர்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அது வீட்டுக்குள்ள யாருமே இல்லைன்னு சொல்லி சோல்ஜர் சொன்னாங்க, அதனாலதான் நான் தீ வச்சேன் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட தன்னோட பக்கத்து நியாயத்தை அவன் எடுத்து சொல்லிக்கிட்டு இருப்பான். இங்க நடந்தது எல்லாமே ஒரு ஆக்சிடென்ட், இது எதிர்பாராதமா நடந்தது அப்படின்னு சொல்ல கார்வர் கேப்டனை சகட்டு மேனிக்கு கத்த ஆரம்பிச்சிருவான். உடனே பக்கத்துல இல்ல சோல்ஜர் அவனை போட்டு செம்மாட்டி அடிக்க அவன் மயக்கடிச்சு விழுந்துருவான். அவனை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிருவானுங்க. கிடியன் இவனோட வாழ்நாள் சர்வீஸ்ல இதுவரையில ஒரு பொதுமக்களை கூட அவன் கொன்னதில்ல. இதுவரைக்கும் அவன் கொன்னதெல்லாம் எதிரிகளையும் யூனிஃபார்ம் போட்ட சோல்ஜர்ஸ் மட்டும்தான். முதல் முறையாயும் ஒரு 3 உயிர் போறதுக்கு காரணமாயிடுறான். அந்த குற்ற உணர்ச்சி தாங்க முடியாம அங்கேயே அவனோட யூனிஃபார்ம் எல்லாம் கலட்டி போட்டுட்டு அவனோட வேலையை ரிசைன் பண்ணிடுறான். அங்கேருந்து கதை ஒரு 5 இயர்ஸ் லேட்டருக்கு மூவ் ஆகுது. இப்ப பாத்தீங்கன்னா கிடியன் தன்னோட வாழ்க்கையில இருந்து டோட்டலா சேஞ்ச் ஆகி செராஃபிம்ன்ற பள்ளத்தாக்குல வாழ்ந்துட்டு இருப்பான். அவன் கார்வர் ஃபேமிலிக்கு பண்ண கொடூரத்தை மறக்கிறதுக்காண்டி ஒரு காட்டுவாசியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. வந்து இந்த 5 வருஷம் கழிச்சும் கார்வர் தன்னை பழிவாங்க தேடிக்கிட்டு இருப்பாங்கிற விஷயம் அவனுக்கே தெரியாது. இங்க ஒரு முயலை பிடிச்சி மத்திய சாப்பாட்டுக்காக சுட்டுக்கிட்டு இருப்பான் கிடியன். இந்த சுட்டதோட வாசனை அவங்களை கவர்ந்து இழுத்துருக்கும் போல. எப்படியோ அங்க வந்தவங்க அவனோட லெப்ட் ஷோல்டர்ல சுடுறானுங்க. குண்டடிப்பட்டவன் யாரா நம்மள சுடுறாங்கன்னு சுத்தி முத்தியும் பாக்குறான். ஆனா யாருமே அவங்க தென்படல. அங்கே இருந்து உயிர் தப்பிக்கிறதுக்காக ஓட ஆரம்பிக்கிறான். இவனும் ஓட ஓட புல்லட்டும் நிக்கிற மாதிரி தெரியல. இவனை தவிர்த்து 4 பக்கம் மட்டார் திடீர்னு நட்டிக்குது புல்லட்டு. தான் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காண்டி ஒரு பனிமலையில உருண்டு கீழே போறான். அந்த மலையோட எண்டுல பாத்தீங்கன்னா ஒரு ரிவர் இருக்கு. அதனால அதை தாண்டி அவனால போக முடியல. அந்த இடத்துல நின்று பின்னாடி பக்கம் திரும்பி பாக்குறான். புல்லட் எதுவுமே வரதா தெரியல. இருந்தாலும் இந்த இடத்துல இருக்கிறது நமக்கு டேஞ்சர் தான் அப்படின்னு உணர்ந்தவன் இந்த ஆத்தை எப்படியா நம்ம கடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல சாஞ்சிருந்த ஒரு மரத்து மேல ஏறி கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகி போறான். பட் இருந்தாலும் அவனோட லெப்ட் ஷோல்டர்ல அடிபட்டு இருந்ததுனால அவனால சக்சஸ்ஃபுல்லா அந்த மரத்துல கடந்து போக முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல கீழே விழுந்துடுறான். ஆத்துல விழுந்ததுமே அவனுக்கு உடல்லாம் விரைச்சு போகுது. ஏன்னா அந்த ஏரியாவே ஒரு ஐஸ் மலை. அதுல இருந்து உருகி வர தண்ணி ரொம்ப கூலிங்காவே இருக்கும். இவனும் அந்த தண்ணியோட ஃபோர்ஸை எதிர்த்து எப்படியாவது கரையில ஒதுங்கிடணும் அப்படின்னு சொல்லி
ரொம்பவே ட்ரை பண்றான். இவனால அந்த இயற்கையோட வேகத்தை எதிர்த்து நீந்த முடியல. சடனா கிட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த ஆறு ஒரு 10 மீட்டருக்கு அடியில கீழே விழுகுது பள்ளத்தாக்குல. இவனும் ட்ரை பண்ணி எப்படியாவது உழுவாம மேல போயிடலாம் அப்படின்னு பாக்குறான். இருந்தாலும் அந்த ஆத்தோட வேகத்தை இவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த தண்ணி இவனையும் அடிச்சு சேர்த்து கொண்டு பள்ளத்தாக்குள்ள விழுவுது. கீழே விழுந்த இடத்துல பாத்தீங்கன்னா தண்ணியோட வேகம் கொஞ்சம் குறைவா இருக்கு. ஒரு வழியா எப்படியே தட்டு தடுமாறி கரையில வந்து ஒதுங்குறான். கரையில வந்து ஒதுங்கினாலும் அவனோட ஃபுல் பவரையும் இழந்து நடப்பணமா வந்து ஒதுங்குறான் கரையில. இந்த ஐஸ் தண்ணியில ரொம்ப நாளி வந்ததுனால அவனோட பாடி டெம்பரேச்சர் ரொம்பவே லோ ஆயிடுது. அதை ரைஸ் பண்றதுக்காண்டி வேகமா ஓடுறான். ஓடுனவன் ஒரு இடத்துல கொஞ்சம் விறகெல்லாம் பொறுக்கி போட்டு அவன்கிட்ட இருந்த ஒரு புல்லட்டை உடைச்சி அதுல உள்ள மருந்தை வச்சு தீ பத்த வைக்கிறான். இப்போ அவன் சட்டையெல்லாம் கலட்டிட்டு கையில வச்சு இந்த ஆல்கஹால் பாட்டில் எடுத்து குடிக்கிறான் தன்னோட பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ண. அந்த ஆல்கஹாலிய குண்டடிப்பட்ட கையிலையும் ஊத்துறான். ஊத்துனதுமே அந்த எரிச்ச தாங்க முடியாம கத்த ஆரம்பிக்கிறான். இப்போ ஒரு துணி எடுத்து வாயில கடிச்சுக்கிட்டு அவன் வச்சிருந்த கத்தி எடுத்து புல்லட் அடிச்சு அவனோட கையில கத்தியால குத்தி அந்த புல்லட்டை வெளியே எடுக்கிறான். புல்லட்டை வெளியே எடுத்ததுமே அந்த வலி தாங்க முடியாம கத்துறான். இந்த வலியோட கொடுமை அவனை போட்டு புரட்ட சுருண்டு கீழே விழுந்து படுத்து கிடக்குறான். அப்படியே கொஞ்சம் டைம் போக மெல்ல மெல்ல எழுந்திருக்கிறான். எழுந்தவன் திரும்பி தான் வச்சிருந்த கத்திய சூடு பண்ணி குண்டடிப்பட்ட அந்த காயத்துல அந்த சூட வைக்கிறான். சூடான கத்தி அந்த காயத்துல வைக்கவும் தோசைகள்ல தண்ணி தெளிச்சா புஷ்ன்னு ஒரு சவுண்ட் வர மாதிரி அந்த கையில வருது. இப்பவும் அந்த வலியை பொறுத்துக்க முடியாம கதறான். இவனை யாரு துப்பாக்கியால சுற்றுப்பான்னு பார்த்தா இவனால தான் குடும்பத்தை இழந்த வெஸ்ட் அமெரிக்காவோட சோல்ஜரு கார்வர் தான் இவனை கையில குண்டால சுற்றுப்பான். இப்போ இவன் ஓடின கால் தரத்தை வச்சு அவன் வந்த அந்த ரிவரை வந்து ரீச் பண்ணிடுறானுங்க. இங்க பார்த்தா கிடியன் வலியால துடிச்சுக்கிட்டு கிடப்பான் அந்த நெருப்புக்கும் பக்கத்துல. கார்வரை பாத்தீங்கன்னா அவன் மட்டும் வராம அவனோட சேர்த்து ஒரு 4 பேரை அழைச்சிட்டு வந்திருப்பான். இவனுங்க எல்லாம் யாருன்னு பார்த்தா கூலிக்கு கொலை பண்ற குரூப். தூரத்துல இவனோட சத்தம் கேட்ட கிடியன் இவன் எந்த பக்கம் போயிருக்கான் அப்படின்றது அவனுக்கு தெரியாம அவனுங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காண்டி நெருப்பு முட்டின இடத்துல இருந்து 4 பக்கமும் அவனோட ஃபுட் ஸ்டெப் வைக்கிறான். 4 டைரக்ஷனையும் ஃபுட் ஸ்டெப் வச்சுட்டு இவன் போற டைரக்ஷனை ஒரு கிளைய முறிச்சு ஒரு ஸ்டெப்பா எடுத்து வச்சு இவனோட ஃபுட் ஸ்டெப் அழைச்சிக்கிட்டே வரான். கடைசியா போய் ஒரு பெரிய மரத்துக்கும் பின்னால ஒளிஞ்சுக்கிறான். இப்ப பாத்தீங்கன்னா கார்வர் அவனோட டீம் அந்த நெருப்பு முட்டின இடத்துக்கு வந்துடுறானுங்க. அங்க வந்து அந்த காலடி தடத்தை பாக்குறானுங்க. ஒவ்வொரு டைரக்ஷனையும் 4 டைரக்ஷனையும் கால் தடம் இருக்கு. அவனுங்களுக்கும் ஒரே குழப்பமாயிடுது. அவனுங்களுக்குள்ள பேசிக்கிறானுங்க. அவன் குண்டடிப்பட்டிருக்கான், அவனால ரொம்ப தூரம் போயிருக்க வாய்ப்பு இல்ல, அதனால ஆளுக்கு ஒரு டைரக்ஷனா போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களுக்குள்ளேயே பிரிஞ்சு ஒவ்வொரு டைரக்ஷனா தேடுறானுங்க. அதுல ஒருத்தன் போன டைரக்ஷன்ல ஒரு மரத்து மேல உட்காந்துருப்பான் கிடியன். அவனை தேடி அந்த பக்கமா போனவன் இங்கேயும் அங்கேயுமா சுத்தி பாக்குறான். மரத்துக்கு கீழே ஒரு காலடி தடம் தெரியுது. ஏற்கனவே இவனோட கையில துப்பாக்கி கொண்டு தொலைச்சிருந்ததுனால அந்த காயத்துல இருந்த 2 டிராப் ரத்தம் கீழே பனியில சொட்டிருக்கும். அதை பார்த்தவன் மரத்தை அண்ணாந்து பாப்பான். மேல உட்காந்து இந்த கிடியன் ஒரு கத்திய வச்சு அவன் நெத்தியில கரெக்டா வீசுவான். மேல இருந்து விழுந்த கத்தி கரெக்டா நெத்திய புழக்க அதே இடத்துல ஆன் ஸ்பாட்ல காலியா வரான். ஏற்கனவே இவனோட கையில அடிபட்டு இருந்ததுனால தன்னோட பேலன்ஸை இழந்து மரத்துல இருந்து கீழே விழுவான் கிடியன். விழுந்த சத்தத்தை கேட்டதும் வேற பக்கம் தேடி இருந்த 2 பேரும் இவன் பக்கம் உடையார ஆரம்பிப்பானுங்க. கீழே விழுந்த கிடியன் அவங்க நெத்தியில குத்தி இருந்த கத்தி எடுத்துக்கிட்டு அவன் வச்சிருந்த கன்னை எடுத்துக்கிட்டு வலியை பொருட்படுத்தாம அங்கிருந்து கிளம்பிடுவான். கார்வர் டீம்ல இருந்த 3 பேருமே அந்த இடத்துக்கு வந்து சேருவானுங்க. வந்து பார்த்தா இவன் நெத்தியில அடிபட்டு செத்து கிடப்பான். அதை பார்த்தவனுங்க இவன் எங்கேயோ பக்கத்துலதான் இருக்கான், வாங்க போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குதிரை எடுத்துக்கிட்டு அவனை தேட ஆரம்பிக்கிறானுங்க. இவனும் கொஞ்சமும் வலியை பொருட்படுத்தாம அங்கிருந்து ஓடிக்கிட்டே இருக்கான். கொஞ்ச தூரம் போய் நின்னு பார்க்க தூரத்துல ஒரு குடிசை தெரியுது. அந்த குடிசையை பார்த்தோம்னா இவனுக்கு மன நிம்மதியே கிடைக்குது. அந்த குடிசைக்கு போனா ஏதாவது சாப்பிட கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடிசையை நோக்கி ஓடுறான். வீட்டு கிட்ட போய் பார்த்தா ஒரு குதிரை ஒண்ணு கட்டி கிடக்கு. சுத்தி முத்தியும் பாக்குறான், எங்கேயுமே ஆள் இல்ல. ஆள் இல்லாதனால அந்த குதிரையை அவுத்துட்டு போனா நம்ம இன்னும் கொஞ்சம் வேகமா அவங்கள்ட்ட இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரையை அவுக்குறான். பின்னால பார்த்தா ஒரு கன் சவுண்ட் கேக்குது. கைய தூக்கிட்டு அந்த கன்னு சத்தம் கேட்ட பக்கமா திரும்பி பார்க்க ஒரு பொண்ணு ஒருத்தி அவன் பக்கமா அந்த கன்னை பாயிண்ட் அவுட் பண்றா. இப்போ அவன் குதிரையோட சேடல கீழே போட்டுட்டு அந்த பொண்ணு பக்கமா நகர்ந்து வரான். அந்த பொண்ணும் பாக்குறா இவன் கையில குண்டடிப்பட்டு இருக்கிறத. வலி தாங்க முடியாம துடிச்சு அதே இடத்துல கீழே விழுந்துடுறான். அப்புறம் அந்த பொண்ணு அவளோட தம்பியும் இவனை பிடிச்சி வீட்டுக்கு தூக்கிட்டு போறாங்க. வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டு இவன் கையில அடிபட்டு இருந்த பார்த்தவங்க அவன் கையில பேண்டர் சுத்தி விடுறானுங்க. அந்த நேரம் பார்த்தா அந்த பொண்ணோட அப்பா வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தவன் யாரோ புது ஆள் இருக்கிறத பார்த்தவன் அந்த பொண்ணையும் தான் குழந்தையும் அவன் பக்கமா இழுத்து வச்சுக்கிறான். இப்ப இவங்கிட்ட யார் நீ எங்க இருந்து வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க இவங்க நடந்த உண்மை எதையும் சொல்லாம ஒரு கட்டுக்கதை ஒன்னு அவுத்து விடுறான். தான் வேட்டையாட வந்ததாகவும் அந்த இடத்துல அவனுக்கு கையில அடிபட்டதாகவும் சொல்றான். அவன்கிட்ட இவன் எவ்வளவு கட்டுக்கதை விட்டு அவன் நம்புறதா தெரியல. உடனே இந்த வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்றான். அதுக்கு இவன் இந்த கண்டிஷன்ல என்னால இங்க இருந்து நகண்டு போக முடியாது, நான் கொஞ்சம் பணம் தரேன், இதை வச்சு எனக்கு ஒரு குதிரை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுக்குறான். அவன் பணத்தை வாங்கிட்டு குதிரை வாங்க போவ இவன் நைட் அந்த குடிசையில ஸ்டே பண்றான். அப்ப அவனோட குழந்தை ஒரு பொம்மை துப்பாக்கி வச்சு அவனை சுடுற மாதிரி ஆக்ஷன் பண்றான். உடனே அவனை பக்கத்துல கூப்பிட்டு அவன் துப்பாக்கி வாங்கி சரி பண்றான். அந்த பையனோட ஃபேஸ பார்த்ததும் அவனுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிக்குது. இவனோட ஒரு தவறான கமாண்டால ஒரு ஃபேமிலியே எரிஞ்சு போன அந்த ஞாபகம் அவனை வந்து வாட்டுது. ஒரு தந்தைக்கும் எதுக்கையோ ஒரு குடும்பத்தை எரிச்சிட்டோமே அப்படிங்கிற கில்ட்டி அவனை வந்து தூங்க விட மாட்டுது. அதனாலதான் கார் வரை இவனை கொல்றதுக்காண்டி துரத்தி வரான் அப்படின்றதையும் யோசிச்சு பார்ப்பான். இதெல்லாம் யோசிச்சு
பார்த்தவன் ரொம்ப ஹார்ட் பெயின் ஆகி தனியா உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவான். அந்த குழந்தைய அங்கேருந்து போயிரும். இது எல்லாமே நம்மளோட ஒரே கமாண்டால நடந்த தவறு. இது ஆல்ரெடி முடிஞ்சு போன விஷயம். இதை மாத்த நினைச்சாலும் நம்மளால மாத்த முடியாதே அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகுறான். அப்படியே பொழுதும் விடியுது. அவன் குதிரை எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். கிடியன் அந்தாண்ட போன கையோடைய கார் வரும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்தவன் படுத்து கிடந்த அந்த குழந்தையோட அப்பாவை அடிக்கிறான். அடிச்சு நேத்து இங்க யாராவது புதுசா வந்தவங்களை பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்க இவனும் இங்க நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்றான். ஒரு ஆளு வந்ததாகவும் அவன் நடந்த உண்மை எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னான். நான் தான் அவனுக்கு குதிரை வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்றான். பட் கிடியன் பாத்தீங்கன்னா இவன்கிட்ட வேற ஸ்டோரி சொல்லியிருப்பான். அதே ஸ்டோரிய கார்வர்ட்ட இவன் சொன்னதுனால அவன் நம்ப மாட்டான். அவனை போட்டு அடிச்சு சித்திரவதை பண்றான் உண்மையை சொல்லு அப்படின்ட்டு. அவன் எம்மா அடிச்சாலும் ஒரே ஸ்டோரியவே திருப்பி திருப்பி சொன்னதுனால இவன் எவ்வளவு அடிச்சாலும் இதையே தான் சொல்றான். அப்ப உண்மையை தான் சொல்றான் போல அப்படின்னு சொல்லி அவனை அடிக்கிறத நிறுத்திறானுங்க. கார்வர் அவனோட டீம் எல்லாரும் அங்கிருந்து கிளம்பிடுறானுங்க அவனை தேடிக்கிட்டு. கிடியன் ஒரு காட்டு பகுதியில பசி எடுக்கிறதுனால அவன் வச்சிருந்த பண்ணை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். தூரத்துல பார்த்தா இவனுங்க 4 பேரும் வரது அவனுக்கு தெரியுது. உடனே அங்கிருந்து மூவ் ஆகி கொஞ்சம் தூரம் போனவன் கூலிங் தாங்க முடியாதனால பக்கத்துல இருந்த சில கட்டைகள்லாம் போட்டு நெருப்ப பத்த வைக்கிறான். தூரத்துல இவனை தேடி வந்த அந்த 4 பேரும் அந்த புகையை பாக்குறானுங்க. புகையை பார்த்தவனுங்க அந்த பக்கமா தன் குதிரையை எடுத்துட்டு போறானுங்க. அந்த இடத்துல ரீச் பண்ணிட்டு அங்க வந்து பாக்குறானுங்க. நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு குதிரை மட்டும் தனியா நின்னுகிட்டு இருக்கு. அவனை காணும் அந்த இடத்துல. உடனே அங்கிருந்து பக்கத்துல உள்ள இடத்துல சுத்தி சுத்தி தேடுறானுங்க. கிடியனை பாத்தீங்கன்னா பக்கத்திலே ஒரு மரத்துக்கும் பக்கத்துல ஒளிஞ்சிருப்பான். இவனுங்க பக்கத்துல வந்து அவனுங்களை அட்டாக் பண்ணி காலி பண்றது அவனோட பிளானு. இவனுங்களும் சுத்தி சுத்தி தேடுறானுங்க. அவனும் இவங்க தேடுற எல்லாத்தையும் மரத்துல இருந்து ஒளிஞ்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம அட்டாக் பண்ணோம்னா நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டவன் அங்கே இருந்து மூவ் ஆகி கிளம்பிடுறான். அங்க பாத்தீங்கன்னா ஒரு டிராப்ல கருப்பு கரடி மாட்டி செத்து கிடக்கும். அந்த கரடிய டிராப்ல இருந்து எடுத்து விட்டுட்டு அந்த டிராப்பை சரி பண்ணி வைக்கிறான். அவங்க வந்தா மாற்றத்துக்காண்டி அந்த டிராப்புக்கு நேரா காலடியும் வச்சுட்டு போறான். அதை பார்த்து அந்த 4 பேர்ல ஒருத்தன் அந்த காலடியை நோக்கி போவ அந்த டிராப்ல மாட்டி அவனும் அடிபட்டு செத்து போயிடுறான். கார்வர் அவனோட டீம் அவனை தேடி வந்து பார்க்கையில அவன் அடிபட்டு செத்து கிடப்பான். இவன் அடிபட்டு கிடந்ததை பார்த்ததுமே அவன் கூட வந்த 2 பேருமே பேக் அடிக்க ஆரம்பிச்சிடானுங்க. அவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆளா தான் இருப்பான் போல. எல்லாரையும் கொன்னுகிட்டு இருக்கிறான். நாங்க இனி உன் கூட வரமாட்டோம். அப்படி வர மாதிரி இருந்ததுன்னா எங்களுக்கு பணத்தை ஏத்தி கொடு சம்பளத்தை அப்படின்னு சொல்லி கேட்பானுங்க. கார்வர் நம்ம பேசுனதுதான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். அதுபடி நீங்க வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுவான். எங்களோட வந்த 2 பேர் இறந்துட்டானுங்க. அவனை உயிர் போன மாதிரி எங்க உயிர் போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால நீ அமௌண்ட்டை ஏத்தி கொடுத்தா மட்டும்தான் அவன் கூட வருவான் அப்படின்னு சொல்லிடுவானுங்க. கார்வரும் வேற வழி இல்லாம 10% சேர்த்து தரேன் வாங்கன்னு சொல்லி அவனுங்களை அழைச்சிட்டு போவான். இவனுங்களுக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி அவனோட போவானுங்க தேடிக்கிட்டு. ஒரு வழியா ஒரு 10 நாள் நடைபயணத்துக்கு பிறகு கிடியன் பனிப்பகுதியை விட்டு ஒரு மலைப்பகுதிக்கு வந்துடுறான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பனி எதுவுமே இல்ல. பொட்டலான வெயில் உள்ள இடம் தான் இது. இந்த இடத்த பார்த்ததான் அவனுக்கு மனசுல ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது. அப்புறம் அங்கே இருந்து கடக்க ஆரம்பிக்கிறான் அந்த இடத்த. அப்படியே கடந்து போகையில அங்க பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் குதிரையில வரானுங்க. இவனுக்கு ஏற்கனவே பசி பயங்கரமா இருக்கிறதுனால அவனுங்கள்ட்ட ஏதாவது சாப்பாடு இருந்தா கேக்குறான். அவங்களோட குதிரை சேடல் இதெல்லாம் பார்க்கையில அவனுக்கு ஒரு டவுட் வருது. இவனுங்களை பார்த்தா சாதாரண ஆள் மாதிரி தெரியல. உடனே இவனுங்கள்ட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அதுல ஒருத்த மட்டும் இவங்கிட்ட உரண்டை இழுக்கிறான். பக்கத்துல இருந்த 2 பேரும் இப்பதான் கொஞ்சம் பேரை கொலை பண்ணிட்டு வந்திருக்கோம், திரும்பவும் கொலை பண்ண வேணாம், அவனை விட்டுரும் அப்படின்னு சொல்றானுங்க. கிடியன் அவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு போயிடறான். அதுல 2 பேரும் அந்த பக்கமா போயிடறானுங்க. ஒருத்த மட்டும் இவனை கொன்னே ஆகணும்னு சொல்லி திரும்பி அவன்கிட்ட வரான். இவன் அவன் பக்கம் திரும்பியே பார்க்காம என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆனா அவன் விடுறதா தெரியல. கையில வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து அவனை சுட போவான். அந்த கன் எடுக்கிற சத்தத்தை கேட்ட கிடியன் தான் வச்சிருந்த கத்திய பொறுமையா எடுத்து சடார்னு திரும்பி அவன் மேல வீசுவான். அவன் தொண்டையில போய் அடிக்கும். அடிச்ச இடத்துல இறந்து குதிரையில இருந்து கீழே விழுகுறான். கிடியன் போயிட்டு அவனோட கத்தியை அவன் கழுத்துல இருந்து எடுத்துக்கிட்டு அவன் வச்சிருந்த கண்ணை எடுத்துக்கிட்டு அந்த குதிரையை எடுத்துட்டு அங்கே இருந்து தப்பிக்க ஆரம்பிக்கிறான். அவன் பாட்டுக்கு செவனேன்னு நடந்து போனவன்ட்ட உரண்டை எடுத்து தான் உயிரை விட்டதோட இல்லாம குதிரையும் கொடுத்து அனுப்பி விட்டுறானுங்க. அவன் வச்சிருந்த குதிரையும் உனக்கு போனஸ் ஆயிடுது. அதை எடுத்துக்கிட்டு வேக வேகனா அந்த இடத்துல இருந்து கடந்து போறான். பின்னாடியே பாத்தீங்கன்னா கார்வர் டீம் அவனை துரத்தி வந்துகிட்டே இருக்கானுங்க. அப்படியே ரொம்ப தூரம் பொட்டலெல்லாம் கடந்து போயிட்டே இருக்கிறான். ஒரு மலைப்பகுதிக்கு பக்கத்துல போய் ரீச் பண்ணல. தூரத்துல பார்த்தா கேம்பிங் போட்டிருக்கானுங்க யாரோ. அவன் அந்த இடத்துல நின்னு அந்த கேம்பிங்க பாக்குறான். சரி அங்க போனாவது ஏதாவது சாப்பாடு தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம்ப் இருக்கிற பக்கமா போவான். அந்த கேம்ப் பாத்தீங்கன்னா ஒரு ரயில்வே கம்பெனியோட கேம்ப். அங்க சில பேர் வேலை செஞ்சுட்டு இருப்பானுங்க, சில பேர் ஆர்டர் போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. இவனுக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. இப்போதைக்கு அவனுக்கு கொஞ்சம் தண்ணியும் சாப்பாடு கிடைச்சா போதும் அப்படின்ற மைண்ட்லயே இருப்பான். குதிரையை இழுத்து கொண்டு ஒரு மரத்துல கட்டிட்டு அந்த கேம்புக்குள்ள போவான். அவன் இங்க இருந்து அந்த பக்கமா போவோம். அந்த கேம்ப்ல உள்ள ஒருத்தன் தூரத்துல இருந்து பாப்பான். அங்க ஒரு குதிரை கட்டி கிடக்கும். அந்த குதிரை இவன் கட்டிட்டு போன குதிரையா இருக்கும். அந்த குதிரையோட பக்கத்துல போயிட்டு பாப்பான். அந்த சேடுல பார்த்தவனே உனக்கு தெரிஞ்சிடும் அந்த கொள்ளக்காரங்களோட குதிரை அப்படின்ட்டு. அவங்கள கொலை பண்ணிட்டு இவன் இந்த குதிரையை எடுத்துட்டு வந்ததுனால இவன் கொள்ளக்காரங்க தான் அப்படின்னு சொல்லி இவனுங்க நினைச்சுப்பானுங்க. உடனே அவனுங்க எல்லாம் இவனை சுற்றி வளைச்சுக்கிட்டு இங்க இருந்து கொள்ளடிச்சிட்டு போன பொருள் எங்க அப்படின்னு சொல்லி கேட்பானுங்க. இவன் சொல்லுவான், எனக்கும் அந்த கொள்ளக்காரவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, நான் அவங்கள கொலை பண்ணிட்டு தான் அந்த குதிரையை எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இவன் எவ்வளவு சொல்லியுமே அவனுங்க கேட்க மாட்டானுங்க. இவனை கொண்டு ஒரு டென்டேஜுக்குள்ள கட்டி போட்டுருவானுங்க. அந்த டென்டேஜுக்குள்ள காவலுக்கு ஒருத்தன் உட்காந்துருப்பான். அவன்கிட்ட இவன் எவ்வளவுதோ சொல்லுவான். ஆனா அவனுங்க நம்பவே மாட்டான். இவன் இப்படியே பேசிக்கிட்டு இருக்க அங்க உட்காந்து இருந்தவன் கடுப்பாயி ஒரு கத்தி எடுத்துட்டு அவனை கொலை பண்ண வரான். அவன் கிட்டத்துல வரவன் கிட்டி அவன் பாயிண்ட்லயே ஒரு எத்து
விட அதே இடத்துல சுருண்டு கீழே விழுறான் அந்த காவலாளி. அவனை அடிச்சு போட்டுட்டு அவன் கையில அந்த கத்தி எடுத்து அவனோட கட்டை அவுப்பான். கட்டை அவுத்துட்டு அவனோட ட்ரெஸ் அவனோட தொப்பி எல்லாத்தையும் போட்டுட்டு அங்கிருந்து வெளியாகிறான். வெளியானவன் அங்க கட்டி கிடந்த குதிரை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். அங்க நின்னுகிட்டு இருந்தவங்களுக்கும் இவன் தான் அடையாளம் தெரியாது, அவங்களோட ஆள் தான் அப்படின்னு நினைச்சுப்பானுங்க. திரும்ப வந்து எப்படியாவது புடிச்சிருவானுங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவன் வேகமா குதிரையை ஓட்டிட்டு போவான். அங்கிருந்து கொஞ்ச தூரம் கடந்து போனோமே அன்னைக்கு மத்தியானம் வந்துடும். தூரத்துல பார்த்தா அதே மாதிரி இன்னொரு கேம்ப் இருக்கும். அங்க போயாவது தண்ணி சாப்பாடு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் மனசு சொன்னாலும் அங்க நடந்ததை நினைச்சு அவன் பயந்து அந்த பக்கம் போக மாட்டான். பட்னி கிடந்து செத்தாலும் சாவலாம், இனி இந்த கேம்ப் பக்கம் எல்லாம் போக கூடாதா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நகண்டு போயிருவான். சுத்தி எங்க பார்த்தாலும் ஒரே பொட்டலா இருக்கும், ஒரே வெயில் வேற தாங்காது. இப்படியே கடந்து போக அவன் உடம்பும் சோர்ந்து போகுது. அவனால உட்கார கூட முடியாத நிலைமையில குதிரை மேலேயே படுத்துக்கிட்டு போக ஆரம்பிச்சிடறான். தண்ணியும் சாப்பாடும் இல்லாம ரொம்பவே சோர்ந்து போயிடுறான். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த குதிரையாலுமே நடக்க முடியாம ஆயிடுது. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் குதிரையும் கீழே விழுந்துருது. இவனும் வேற வழி இல்லாம குதிரைக்கும் பக்கத்திலே விழுகுறான். கார்வரும் அவனோட டீமும் பின்னாடி இவனை தேடிக்கிட்டே வரையில ஒரு இடத்த வந்து ரீச் பண்ணையில பார்த்தா அங்க கொள்ளக்காரனோட பாடி கிடக்கும். அதை பார்த்தா இவனுங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடும், இவனை கொன்னது நம்ம தேடி வர கிடியன் தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிடுவானுங்க. இங்க இவனோட பாடியை பார்த்ததுல வந்த 2 பேர்ல ஒருத்தன் கிடியன் ரொம்ப டேஞ்சரான ஆளா இருப்பான் போல. ஆல்ரெடி 3 பேரை கொலை பண்ணிட்டான். அவனை தேடி நம்ம போனோம்னா நம்மளோட உயிருக்கும் உத்தரவாதம் இல்ல அப்படின்னுவான். அதனால கார்வர்ட்ட இனி உன்னோட நான் வரல அப்படின்னு சொல்லுவான். இதுவரையில உன் பின்னால வந்ததுக்காக அந்த பணமும் தர வேணான, அந்த குதிரையை மட்டும் எடுத்துட்டு இங்க இருந்து போயிடுறேன் அப்படின்னுவான். அவன் கூட வந்த இன்னொருத்தவன் கார்வருடைய கிடியனை தேடி போக ஆரம்பிக்கிறான். நான் வரலன்னு சொன்னவன் செத்து கிடந்த பாடியை தூக்கிட்டு அந்த குதிரையில போலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பான். கொஞ்ச தூரம் போன கார்வரு அந்த குதிரை ஏன் காசுல வாங்கினது, அதை எடுத்து நீ தப்பிச்சு போலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரையை சுட்டு கொண்டுவான். இப்போ அவன் யோசிச்சு பார்ப்பான், இந்த இடத்துல இருந்து குதிரை இல்லாம தப்பிச்சும் போக முடியாது, இந்த பாடி வேற தூக்கிட்டு எப்படி போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்பான். இவனுங்களும் இவன் கண்ணை விட்டு மறைஞ்சுக்கிட்டே இருப்பானுங்க தூரத்துல போய். இப்போ கூட அந்த ஒருத்தனை மட்டும் அழைச்சுக்கிட்டு கார்வரு கிடியனை தேடி போக ஆரம்பிக்கிறான். இவங்க கொஞ்ச தூரம் டிராவல் பண்ணி போக அங்க சேம் ரயில்வே கேம்ப் அங்க தெரியுது. அங்க போயிட்டு ஏதாவது சாப்பாடு வாட்டர் எல்லாம் ரீஃபில் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறான். அங்க போனவன் அங்க ஏதோ தப்பா தெரிய உடனே அங்க இருந்து கிளம்புறான். கிளம்பி தன்னோட குதிரையை அவத்துட்டு போலாம் அப்படின்னு பாக்கையில இந்த ரயில்வே கேம்ப்ல உள்ள கொஞ்சம் பேர் வந்து இவனை சரௌண்டிங் பண்ணிடுறானுங்க. சரௌண்டிங் பண்ணி யாரு நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பண்ண இவனும் ஒன்னும் பதில் சொல்ல தெரியல. இவனும் உண்மையை சொல்றான், அவனுங்களும் ஏத்துக்கிற மாதிரி இல்ல. துப்பாக்கிய தூக்கி எல்லாரும் இவன் மேல பாயிண்ட் அவுட் பண்றானுங்க. இவனும் தான் வச்சு இந்த கன்னை வச்சு அதுல இருக்கிற ஹெட் ஒருத்தனை பிடிச்சி பாயிண்ட் அவுட் பண்றான் நெத்தியில. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம போட்டு தெரியறானோ என்னன்னு சொல்லிட்டு அந்த ரயில்வே ஆபீசர் இவனை போ சொல்லிடுறான். இவனும் குதிரை எடுத்துட்டு வேகனா கிளம்பிடுறான். கிடியனும் சும்மா புயல் வேகத்துல முன்னாடி குதிரை எடுத்துட்டு போயிட்டு இருக்க, இவனுங்களும் பின்னால சேஸ் பண்ணி போயிட்டே இருக்கானுங்க. இப்படியே கொஞ்ச தூரம் கடந்து போயிட்டே இருக்கானுங்க. வெறும் பொட்டலாவே இருக்கு. கொஞ்ச தூரத்துக்கு அப்புறம் பார்த்தா தூரத்துல ஒரு கேம்ப் தெரியுது. ஆல்ரெடி அவன் கிடியன் இந்த கேம்புக்கு போகாம போயிருப்பான். அந்த கேம்புக்கு இவனும் போவானுங்க. அந்த கேம்ப்ல போயிட்டு யாரையாவது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க தூரத்துல ஒரு ஆள் குதிரையில போனது மட்டும் தான் எங்களுக்கு தெரிஞ்சது. அந்த ஆள் அங்க நின்னு பார்த்தாரு, பட் இந்த பக்கம் வரல, ஸ்ட்ரைட்டா குதிரையை ரன் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவானுங்க. கார்வரும் தொடர்ந்து அவனை சேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பையில அவன் கூட வந்தவனுக்கு டயர்ட் ஆயிடுது, குதிரைக்கும் டயர்ட் ஆயிடுது. கொஞ்ச நேரம் இங்க ரெஸ்ட் எடுத்து சாப்பாடு சாப்பிட்டு உடம்ப கொஞ்சம் ரீகைன் பண்ணுவோம், குதிரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் தேவை அப்படின்னு சொல்ல இவங்க 2 பேரும் குதிரையில இருந்து இறங்கி கீழே போறானுங்க அந்த கேம்புக்கு. அப்படியே நைட் ஆகுது. டென்டேஜ்ல கூத்தும் கும்மாளமா செமையா என்ஜாய் பண்றானுங்க. பட் கார்வரால அந்த என்ஜாய்மெண்ட் எல்லாம் வந்து ஃபீல் பண்ண முடியல. அவன் ஒய்ஃப் குழந்தைங்க இறந்த துக்கத்திலேயே இருக்கிறான். விடிஞ்சதும் வேலையா அங்க இருந்து குதிரை எடுத்துட்டு அவனை தேட கிளம்பிடுறான். இவனுங்களும் குதிரையை ஓடிட்டு தேடாத இடமெல்லாம் தேடி தெரிய ஒரு இடத்துலயும் அவன் தென்படல. ஒரு இடத்துல நின்னு கூட வந்தவன் இதுக்கு மேலே நம்ம தேடணுமா அப்படின்னு சொல்லி கார்வர்ட்ட கேக்குறான். கார்வர் இல்ல அவனை தீத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றான். அவன்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு புல்லட் தான். அந்த புல்லட் எடுத்து துப்பாக்கில சேவ் பண்ணி வைக்கிறான் தான் எதிரியை கொல்றதுக்காண்டி. திரும்பவும் பழைய குருடி கதவை தோடிங்கிற கதையா திரும்பவும் அவனை தேடி திரியிறானுங்க. அப்படியே 3 நாளாவது இன்னும் குதிரையிலேயே தான் திட்டிக்கிட்டு இருக்கிறானுங்க. அவன் கண்ணுல தென்பட்டதாவே தெரியல. 3வது நாள் காலையில பாத்தீங்கன்னா தூரத்துல ஒரு குதிரை வண்டி உடைஞ்சு கிடக்கு. பக்கத்துல பார்த்தா குதிரை ஒண்ணு செத்து கிடக்கு. சரி அதுல இருந்து கொஞ்சம் கறியை வெட்டி சாப்பிடறதுக்கு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்வரோட கூட வந்தவன் கீழே இறங்கி அந்த குதிரை கிட்ட போவான். சடனா பார்த்தா குதிரையோட வயிற்றுக்குள்ள இருந்து ஒருத்தன் பாஞ்சு வந்து அவன் கழுத்துல கத்திய வைப்பான். யாரான்னு பார்த்தா இவனுக்கு தேடி வந்த கிடியன் குதிரை வயிற்ற கிழிச்சிட்டு அதுக்குள்ள பதுங்கிருப்பான். அவன் கழுத்துல கத்திய வச்சு கார்வரை குதிரையில இருந்து கீழே இறங்க சொல்லுவான். இறங்கணும்னா தான் வச்சிருக்கிற கண்ணை தூக்கி வீச சொல்ல கார்வரும் வீசுற மாதிரி பொறுமையா அந்த கண்ணை எடுத்து அவனை நோக்கி பாயிண்ட் பண்ணி சுடுவான். அந்த குண்டு அந்தாண்ட போயிரும். கடைசியா அவன் வச்சிருந்த ஒரு குண்டும் அதுல போயிரும். கார்வர் அவன்கிட்ட அவனே கூலிக்கு வந்தவன், அவனை கொலை பண்ணி நீ என்ன பண்ண போற, அவனை கொலை பண்றதுனால உனக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடைக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அவன் கழுத்துல இருந்து கத்தி எடுத்து அவனை விட்டுருவான். கார்வர் தொடர்ந்து துப்பாக்கி அணிட்ட அவன் துப்பாக்கில குண்டு இல்லன்றது அவனுக்கு தெரியாது. அவன் பயந்து மண்டி போட்டு கைய தூக்கிடுவான். கார்வர் கிடியன்ட்ட ஒரு 3 வருஷமா அவனை கொலை பண்ண சுத்தி சுத்தி தேடிக்கிட்டு இருக்கிறேன். என் கண்ணுல மண்ணை தூவிட்டு நீ வந்து இந்த காட்டுக்குள்ள பதுங்கி இருக்கிற, இன்னைக்குதான் என்கிட்ட மாட்டி இருக்கிற, இன்னைக்குதான் உன்னோட வாழ்க்கையோட இறுதி நாளா இருக்கும் அப்படின்றான். அதுக்கு கிடியன் உன்னோட ஃபேமிலியை எரிச்சது நான் வாழ்க்கையில செஞ்ச மிகப்பெரிய தப்பு. அதை ஒவ்வொரு நாளும் நினைச்சு நினைச்சு எனக்குள்ளேயே நான் வருந்திக்கிட்டு இருக்கிறேன். அதனாலதான் நான் ஊரை விட்டு இந்த காட்டுல வந்து என்னோட தண்டனையை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கேன். அதுக்கான தண்டனை நான் முழுசாவே அனுபவிச்சு
வச்சுட்டேன், என்னை விட்டுரு அப்படின்றான். திரும்பியும் கார்வர் பிளாஷ்பேக் குள்ள போயிட்டு தான் குழந்தை தான் ஒய்ஃப் எல்லாம் எரியறது அவன் கண்ணு முன்ன வந்து போகுது. கிடியனை வாங்கிட்டு எவ்வளவுதான் தான் பக்கத்து நியாயத்தை சொல்றான். அதுக்கு கார்வர் இது விதியோட விளையாட்டு, 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் தான் உயிரோட இருக்க முடியும், அது நீயா நானாங்கிறத முடிவு பண்றது இந்த தருணம் தான் அப்படின்றான். இந்த ஒரு தருணத்துக்காக தான் நான் 3 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவான். அவன்கிட்ட இவனை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் துப்பாக்கில குண்டு இருக்காது. சரி கையாலியாவது அடிச்சு கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி வச்சு அவன் மண்டையில ஒரு தட்டு தட்டுறான். இப்போ 2 பேருமே ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறானுங்க. பார்த்தா 2 பேருமே ரொம்ப நாளா சோறு தண்ணி இல்லாம கிடந்ததால அப்படி வலுவாவுன்னு அவனுங்களால அடிச்சுக்க முடியல. பச்சை புள்ள கணக்கா 2 பேரும் கட்டி பிடிச்சி உருண்டுகிட்டு இருக்கிறானுங்க. சண்டையோட முடிவுல கார்வர் கழுத்துல கத்தி வச்சிடறான் கிடியன். ஏற்கனவே எதிர்பாராத விதமா அவன் ஃபேமிலியும் கொண்டாச்சு, இவனையும் கொண்டு அந்த பாவத்தை நம்ம ஏந்தவனா அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டுறான். அவனை கொலை பண்ணாம அவனோட குதிரையை மட்டும் எடுத்துக்கிட்டு இவனும் குதிரையை எடுத்துட்டு போயிடுறான். போறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டில் தண்ணி அவன்கிட்ட போட்டு போறான், உயிர் பொழைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கீழே கிடக்குற கார்வர் யோசிக்கிறான், தன்னோட குடும்பம் இறந்தது எதிர்பாராத விதமா நடந்ததுதான். நம்மளோட அந்த பழிவாங்க எண்ணத்தால 3 வருஷம் சோறு தண்ணி இல்லாம அலைஞ்சது மட்டும் இல்லாம இவனோட நிம்மதி நம்ம கெடுத்திருக்கோமே அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறான். அப்படியே எவ்வளவுதான் அவனோட மனசை அவன் சமாதானம் பண்ணி பாக்குறான், அப்பயும் அவனால சமாதானம் ஆக முடியல. திரும்பவும் அந்த கேன் எடுத்துக்கிட்டு அவனை தேடி பின்னாடியே போறான். கிடியன் அங்கிருந்து கொஞ்சம் தூரம் கடந்து போயில ஒரு தண்ணி குட்டை அங்க தெரியுது. அந்த குட்டையை பார்த்தவன் அங்க போய் தண்ணியை மட்டும் குடிக்கிறான். எதுக்க பார்த்தா ஒருத்தன் உட்காந்துருக்கான். அவன் இவன் கிட்ட சொல்றான், எதுவுமே இந்த உலகத்துல ஃப்ரீயா கிடைக்காது, இந்த குட்டையில கிடக்குற தண்ணி எல்லாம் என்னுடையது, நீ இந்த தண்ணியை குடிச்சதுனால ஏதாவது எனக்கு பணம் கொடுத்துருப்போம் அப்படின்றான். அவன் தாங்கிட்ட பணம் எதுவும் இல்லாதனால ஒரு குதிரையை கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணியை மட்டுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். கொஞ்ச தூரம் கடந்து கார்வரும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்தவன் கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு இருந்த காசை எல்லாம் அவன்கிட்ட கொடுத்துட்டு அவன் வித்துட்டு போன குதிரையை இவன் வாங்கிட்டு அந்த குதிரையை எடுத்துட்டு அவனை சேஸ் பண்ணி போறான். கிடியன் இப்படியே குதிரையில கொஞ்சம் தூரம் கடந்து போனதுனால அவனுக்கு தண்ணி தான் எடுக்க ஆரம்பிச்சிருது. குதிரையும் சோர்வாயிடுது. வச்சிருந்த கொஞ்ச நெஞ்ச தண்ணியவும் தொண்டையில ஊத்தி நினைச்சுக்கிறான். கார்வரும் விடுற மாதிரி இல்ல, பின்னாடியே அவனை துரத்தி வரான். சடனா பின்னால திரும்பி பார்த்தா ஒரு லேடி ஒருத்தி குதிரை வண்டியில வந்து நிக்கிறா. வந்தவன் அவன்கிட்ட ஒரு சரக்கு பாட்டில் எடுத்து நீட்டா குடிக்க சொல்லி. இப்போ அவனுக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, எப்படியாவது அவன்கிட்ட தப்பிச்சா போதும் அப்படின்ற எண்ணம் தான் இருக்கு. என்னைய கொலை பண்ண ஒருத்தன் துரத்தி வரான் அப்படின்னு சொல்ல அவள்கிட்ட அந்த ஒரு புல்லட் எடுத்து கிடியன்ட்ட கொடுக்குறா. இங்க பார்த்தா அவனை துரத்தி வந்த கார்வர் கிட்டத்துல வந்து கீழே மயங்கி விழுந்துடுறான். கீழே விழுந்த கார்வர் கண்ணை முடிச்சு பார்க்க எதுக்க கண்ணோட நிக்கிறான் கிடியன். பட் அவனுக்கு அந்த கண்ணை பார்த்தும் கொஞ்சம் கூட பயம் இல்ல, எப்படியாவது அவனை கொல்லணும் அப்படின்ற வெறி மட்டும் தான் அவன் கண்ணுல தெரியுது. எப்படியும் நம்மளை கொல்லதான் போறான் அப்படின்னு தெரிஞ்ச கார்வர் அவன்கிட்ட சரண அடைஞ்சிடறான். என் ஃபேமிலி நீ தான் கொன்ன, என்னையும் கொண்டு அந்த பாவத்தை எல்லாத்தையும் நீனே ஏத்துக்க அப்படின்றான். ஏற்கனவே அவனோட ஃபேமிலியை கொண்ட குற்ற உணர்ச்சி இருந்த கடியன் தான் வச்சிருந்த கண்ணை கீழே போட்டுறான். கீழே போட்ட கண்ணை எடுத்து கார்வர் கையில கொடுத்து, நான் உன் ஃபேமிலியை கொன்ன பாவத்துக்காக நீ என்ன இங்கேயே சுட்டு கொன்னுடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். கார்வர் அந்த கண்ணை எடுத்து அவன் நெத்தியில பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் யோசிக்கிறான். கண்ணை கையில கொடுத்து தன்னையே கொல்ல சொல்ற இவன் நம்ம ஃபேமிலியை தெரிஞ்சு கொலை பண்ணிருக்க மாட்டான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரான். கருணை அடிப்படையில அவனை கொல்லாம விட்டுறான். இப்ப 2 பேருமே மௌனமா ஒருத்தனை ஒருத்தன் ஒத்து பாத்துக்கிறானுங்க. 2 பேரும் ஒரு வழியா மௌனத்தால மன்னிப்பை கேட்டுட்டு ஒரு திசையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறானுங்க. அத்தோட முடியுது இந்த படம். இது மாதிரியான சுவாரஸ்யமான ஆங்கில படங்களை தமிழ்ல பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.